நம்ம இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 12A அண்ட் 80Gல நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அப்படின்னு சொல்றோம். பெருநிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பொது சேவைக்காக இவ்வளோ பணம் செலுத்தணும் அப்படின்றது சட்டப்படியே இருக்குங்க. உங்களோட என்ஜிஓ, அதாவது உங்களுடைய ட்ரஸ்டா இருக்கட்டும், இல்லை சொசைட்டியா இருக்கட்டும், இல்லை செக்ஷன் 8 கம்பெனியா இருக்கட்டும், இது பொது சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் தான் அப்படின்றத அரசு அதிகாரிகள் என்ஷூர் பண்ணி, எஸ் இவங்க பொது சேவைக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. வணக்கம். நம்மளுடைய மத்திய அரசா இருக்கட்டும், இல்ல மாநில அரசா இருக்கட்டும், இந்த ரெண்டு அரசாங்கங்களுமே செய்யக்கூடிய செயல்கள், அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள், இது அத்தனையுமே எல்லா நேரங்கள்லையும் போய் எல்லா மக்களையும் சென்றடைகிறது இல்லை. உதாரணத்துக்கு போன வருஷம் சென்னையில் பெரு வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், மக்களுக்கு செஞ்ச பணிகளை விட என்ஜிஓஸ், அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய பணி தான் மிகப்பெரிய அளவில் போய் மக்களை சென்றடைஞ்சது. அதே சமயம் இந்த என்ஜிஓஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாதுங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது டொனேஷன்ஸ். அப்படி டொனேஷன் வாங்கணும் அப்படின்னா இவங்க 12A அண்ட் 80G லைசன்ஸ் அப்படின்றது வச்சிருக்கணும். இந்த 12A அண்ட் 80G ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் இவங்களால டொனேஷன் அப்படின்றதே ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா 12Aனா என்ன, 80Gனா என்ன, இதனால என்ன பெனிஃபிட், இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி 12A அண்ட் 80G பற்றி அத்தனை தகவல்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை சொசைட்டியோ நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நம்ம இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 12A அண்ட் 80Gல நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெனிஃபிட்ஸை இந்த என்ஜிஓஸ் வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய 12A அண்ட் 80G கீழே இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சஸ் வாங்கியிருக்கணும். முதல்ல செக்ஷன் 12A அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. உங்களோட என்ஜிஓ, அதாவது உங்களுடைய ட்ரஸ்டாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லை செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கட்டும், இது பொது சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம் தான் அப்படின்றத அரசு அதிகாரிகள் என்ஷூர் பண்ணி, எஸ் இவங்க பொது சேவைக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் செக்ஷன் 12A லைசன்ஸ் அப்படின்றது. இந்த செக்ஷன் 12A லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களுடைய என்ஜிஓக்கு வருமான வரி விலக்கு கிடைக்கும். ரெண்டாவது செக்ஷன் 80G அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், அவங்க உங்களுடைய தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு வருமான வரி விலக்கு இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த 80G லைசன்ஸ் அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பெருநிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பொது சேவைக்காக இவ்வளோ பணம் செலுத்தணும் அப்படின்றது சட்டப்படியே இருக்குங்க. இதை CSR, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்க இந்த ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு இவங்க எவ்வளோ ஃபண்ட் இதுக்காக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வருமான வரி விலக்கு இருக்குது. அதுதான் இந்த 80G லைசன்ஸ் அப்படின்றது. அடுத்து எந்த வகையான நிறுவனங்கள் இந்த 12A அண்ட் 80G ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று, பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதாவது பொதுமக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட தொண்டு நிறுவனம். ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கணுங்க. ஒரு குறிப்பிடப்பட்ட சமுதாயத்துக்காகவோ இல்லை குறிப்பிட்ட மதத்துக்காகவோ குறிப்பிட்ட மக்களுக்காகவோ இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுடைய நலனுக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களால இந்த 80G 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியாது. இன்னொரு உதாரணம், ஒரு ஹிந்து ரிலீஜியனை டெவலப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காகவோ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுவுமே இந்த 12A அண்ட் 80Gக்கு வாங்க முடியாது. சரிங்க, அப்போ யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த பீப்புள் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொதுவான சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இந்த குடும்பம் அந்த குடும்பம் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இல்லை ஒரு பொதுமக்களுடைய மேம்பாட்டுக்காக இல்லை ஜென்ரலாக ரிலீஜியனை வளர்க்குறதுக்காக அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ரெண்டாவது சொசைட்டி, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு குழு, அதாவது ரிஜிஸ்டர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுமே இந்த 12A 80Gக்கு எலிஜிபிள்.
மூணாவது செக்ஷன் 8 கம்பெனி, அதாவது ரிஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் போய் இந்த கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட ஒரு செக்ஷன் 8 கம்பெனியுமே இந்த 80G and 12Aக்கு எலிஜிபிள். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் இந்த 80G and 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியும். அதாவது ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, இவங்களை தவிர்த்து வேறு யாருமே இந்த 80G and 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியாது. சரிங்க, இது யார் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்றதும் இருக்குங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஒன்று, இப்போ நம்ம சொன்ன சொசைட்டி, ட்ரஸ்ட்டு இல்லை செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கட்டும், இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்கணுங்க. இதோடைய ரிஜிஸ்டர்ட் பர்பஸ் இல்லை இவங்களுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்றது குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் சேரிட்டபிளாக இருக்கணும், இல்லைன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக இருக்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இது பொதுமக்களின் நலனுக்காக இருக்கணும். உதாரணத்துக்கு மக்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்காக, இல்லை அவங்கள சமுதாய ரீதியாக மேம்படுத்துறதுக்காக, இல்லை ஒரு ரிலீஜியனை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக, கல்விக்காக, இந்த மாதிரி இவங்களுடைய பர்பஸ், இவங்களுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சேரிட்டபிள் ஆப்ஜெக்டாவோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஆப்ஜெக்டாவோ இருக்கணுங்க. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது, சேரிட்டபிள் பர்பஸ்க்காக தான் இருக்கணுமே தவிர ப்ராஃபிட் மேக்கிங் பர்பஸ்க்காக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சொசைட்டியோ ட்ரஸ்ட்டோ லாப நோக்கத்துக்காக ஆரம்பிக்கக்கூடாது, சேரிட்டபிள் நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், பெனிஃபிஷியரிஸ் அப்படின்றவங்க இந்த ட்ரஸ்ட்னாலேயோ சொசைட்டினாலேயோ பயனடையக்கூடிய பயனாளிகள். இந்த பயனடையக்கூடிய பயனாளிகள் அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களாக இருக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபாவோ இல்லை ஒரு குடும்ப நபர்களாவோ இல்லாமல் பொதுமக்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட்டாவோ சொசைட்டியாவோ செக்ஷன் 8 கம்பெனியாவோ இருக்கணும். குறிப்பிட்ட மக்கள் வந்து இதோடைய பெனிஃபிஷியரிஸாக இருக்கக்கூடாது. நாலாவது விஷயம், ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனாக இருக்கணும். ஒரு ட்ரஸ்ட்டோ சொசைட்டியோ இல்லை செக்ஷன் 8 கம்பெனியோ ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனாக இருக்கணும். அன்ரிஜிஸ்டர்ட் சொசைட்டியாவோ அன்ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்டாவோ இருந்தால் இந்த செக்ஷன் 8 and 12Aக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்காது. சரிங்க, இதெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். எதுக்காக வாங்கணும், இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் விஷயம், வரி விலக்கு. இது டொனேஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய சொசைட்டியோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ மட்டும் இதில் வந்து வரி விலக்கு கிடையாது. யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனிநபராக இருக்கட்டும், அவருக்குமே இதில் இவங்க டொனேட் பண்ணுற பணத்துலேருந்து வரி விலக்கு கிடைக்குங்க. ஸோ ஒன்று, யார் பணம் ரிசீவ் பண்ணுறாங்க, யார் பணம் கொடுக்குறாங்க, ரெண்டு பேருக்குமே வரி விலக்கு அப்படின்ற மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது இதில். ரெண்டாவது, நம்பகத்தன்மை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு சொசைட்டி ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த 80G and 12A இருக்கோ அவங்க தான் ப்ராப்பராக அங்கீகரிக்கப்பட்ட NGOஸாக கன்சிடர் ஆவாங்க. மூணாவது, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தான் முதல் முறையாக இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்லேயே CSR அப்படின்றது கம்பல்சரியாக ஆச்சு. இந்த CSR அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிஸுமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சமூக மேம்பாட்டுக்காக ஏதாவது செயல்கள் செய்யணுங்க. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை ஏதாவது NGOஸ்க்கு இவங்க டொனேஷனாக கொடுக்கணுன்னாலே அந்த NGOஸ் வந்து 80G and 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கம்பெனிஸ் டொனேஷனே கொடுப்பாங்க. அடுத்து நாலாவது முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் கிராண்ட். கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த NGOஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய சலுகைகளும் ஸ்கீம்ஸும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலிமா இவங்க பெனிஃபிட்ஸ் பெறணும் அப்படின்னாலுமே இந்த 80G 12A ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம். அண்ட் கடைசியாக அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னென்னா, எந்த தொண்டு நிறுவனம் டொனேஷன் வாங்குறாங்க, அதை எப்படி செலவு பண்ணுறாங்க, இது அத்தனையுமே அரசாங்கம் கண்காணிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து பணம் இந்த சொசைட்டிக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 80G and 12A இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டு தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்றது சரிவர பயனாளிகளை போய் சேருதா அப்படின்றத அவரால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு NGO ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த 12A 80G ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வாங்கிடுங்க. சரி, இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். இந்த 80G and 12A ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வாங்குறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.